திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த பதிவில் ஞானசம்பந்தனுடைய அற்புதமான திருப்பதியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருச்செறையில் அருளிய அற்புதமான பதிகம் பார்த்தோம். இன்று சண்பை பிரான் திருநாளூர் மயானம் வருகிறார். அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம். 2ஆம் திருமுறை 46வது பதிகம். பண் சீகாமரம். தலத்திறைவன் ஞான பரமேஸ்வரர், இறைவி ஞானாம்பிகை, தீர்த்தம் ஞான தீர்த்தம். நாளூரில் வீற்றிருக்கும் இறைவனது திருநாமம் பலாசவனநாதர், இறைவி பெரிய நாயகி, ஸ்தல விருட்சம் பலாசு மரம். முதல் பாடல். பாலூரு மலை பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர் மார்பினான் நாளூர் மயானத்து நம்பான் தனடி நினைந்து மாலூரும் சிந்தையற்பால் வந்தூரா மறுபிறப்பே. பாடலுடைய பொருள்: இறைவன் தன் பக்கத்தில் ஊர்ந்து செல்லும் மலைக்கும் தன்மை கொண்ட அரவினையும் தன்மதியையும் ஊமத்த மலரையும் செஞ்சடையில் கொண்டவன், முப்புரி நூலினன், நாளூர் மயானத்தில் விளங்குபவன். அப்பிரான் திருக்கடலை எண்ணியும் அன்பாக வாழ்வாருக்கும் மறுபிறவி இல்லை. 2வது பாடல். சூடும் பிறை சென்னி சூழ் காடிடமாக ஆடும் பறை சங்கொலியோடு அழகாக நாடும் சிறப்புவா நாளூர் மயானத்தை பாடும் சிறப்போர் பால் பற்றாவாம் பாவமே. பாடலுடைய பொருள்: சென்னியில் தன்மதியை சூடியும் இடுகாட்டினை இடமாக கொண்டும் ஆடுபவன் இறைவன். அப்பிரான் உரையும் இடம் பறையொலியும் சங்கொலியும் விளங்குவதும் சிறப்புகள் ஓய்வின்றி விளங்குவதுமான நாளூர் மயானத்தை போற்றி புகழும் அடியார்களை பாவம் சேராது. 3வது பாடல். கல்லால் நிழல் மேவி காமுறு சீர் நால்வருக்கு அன்று எல்லா அரண் உரையும் இன்னருளால் சொல்லினான் நல்லார் தொழுதேத்தும் நாளூர் மயானத்தை சொல்லாதவர் எல்லாம் செல்லாதார் தொல்நெறிக்கே. பாடலுடைய பொருள்: கல்லால மரத்தின் கீழ் சனகாதி போன்ற நால்வருக்கு அனைத்து அறங்களையும் இன்னருளால் உரைத்த பெருமான் விளங்குகின்றதும் நல்லோர் வணங்கி போற்றுவதுமான நாளூர் மயானத்தை போற்றி வணங்காதார் தொன்மையான நெறியில் நிற்காதவரே ஆவார். 4வது பாடல். கோலத்தார் கொன்றையான் கொல்புலி தோளுடையான் நீலத்தார் கண்டத்தான் நெற்றியோர் கண்ணினான் ஞாலத்தார் சென்றேத்தும் நாளூர் மயானத்தில் சூலத்தான் என்பார்பால் சூழாவம் தொல்வினையே. பாடலுடைய பொருள்: அழகான கொன்றைமலர் மாலை சூடியும் புலித்தோல் ஆடை கொண்டும் விளங்குபவனும் நீலகண்டமும் நெற்றிக்கண்ணும் கொண்டவனும் அப்பிரான் உலகோர் போற்றி வணங்குகின்ற நாளூர் மயானத்தில் உரைபவன் ஆவான். இப்பிரானை சூலப்படை உடையானே என போற்றி வணங்குவாருக்கு தோல்வினை சூழாது. 5வது பாடல். கரையார் மணிமிடற்றான் காபாலி கட்டங்கன் பிறையார் வளர் சடையான் பெண்பாகன் நண்பாய நரையார் பொழில் புடைசூழ் நாளூர் மயானத்து எம் இறையான் என்று ஏத்துவாருக்கு எய்துமாம் இன்பமே. பாடலுடைய பொருள்: கரை கொண்ட மிடற்றினன் கபால கரத்தினன் மழுப்படை கொண்டவன் பிறைசூடிய சடையன் உமையொரு பாகன் பொழில்கள் சூழ் நாளூர் மயானத்தில் வீற்றிருக்கும் பெருமானை ஈசனே என போற்றி வணங்குபவர்களுக்கு என்றும் இன்பமே. 6வது பாடல். கண்ணார் நுதலான் கனலாடு இடமாக பன்னார் மறைபாடி ஆடும் பரஞ்சோதி நன்னார் புறம் எய்தான் நாளூர் மயானத்தை நன்னாதவர் எல்லாம் நன்னாதார் நன்னறியே. பாடலுடைய பொருள்: நெற்றியில் கண் கொண்ட இறைவன் தீயினை கரத்தில் ஏந்தி ஆடியும் பன்மிளிரும் மறையை ஓதியும் விளங்கிட நிற்கும் பரஞ்சோதி ஆவார். அப்பிரான் பகைவராய் வந்த முப்புற அசுரர்களையும் மதில்களையும் அழித்து எரித்து சாம்பலாக்கியவர். அவர் வீட்டிற்கும் பதி நாளூர் மயானமாகும். அதனை சென்று அடையாதவர் நன்னெறியாகிய ஞான நெறியை அடையாதவரே ஆவார். 7வது பாடல். கண்பாவு வேகத்தால் காமனை முன் காய்ந்து உகந்தான் பெண்பாவு பாகத்தான் நாகத்தோல் ஆகத்தான் நண்பார் குணத்தோர்கள் நாளூர் மயானத்தை எண்பாவு சிந்தையாருக்கு ஏலா இடர்தானே. பாடலுடைய பொருள்: நெற்றி கண்ணினிருந்து வெளிப்பட்ட பொறி மன்மதனை எரித்தது. அவன் உமையை பாகமாக உடையவன். யானையின் தோலை உடம்பில் போர்த்தி கொண்டவன். நண்பர்க்குரிய குணங்கள் கொண்டோர்கள் நாளூர் மயானத்தை விரும்பி அமர்வார்கள். அவ்வூர் பெருமானை சிந்தையில் வைத்து தியானிப்பவர்களுக்கு இடரே இல்லை. 8வது பாடல். 10 தலையோனை
பாதத்து ஒரு விரலால் வைத்து மலையடர்த்து வாளோடு நாள் கொடுத்தான் நத்தின் ஒலிவோவா நாளூர் மயானத்து என் அத்தன் அடி நினைவாருக்கு அல்லல் அடையாவே. பாடலுடைய பொருள்: 10 தலைகள் கொண்ட ராவணனை தன் திருவடி விரலால் ஊன்றி மலையின் கீழ் அடர்த்தியவர் பெருமான். அவரே அவ்வரக்கன் இறந்து வேண்ட நீண்ட வாழ்நாளும் வாளும் தந்து அருளினார். சங்கில் ஒளி இடைவிடாது ஒலிக்கும் நாளூர் மயானத்தில் வீற்றிருக்கும் என் தந்தையை நினைத்து போற்றுவார்களுக்கு அல்லல் இல்லை. 9வது பாடல்: மாலோடு நான்முகனும் நேடவளர் எரியாய் மேலோடு கீழ்காணா மேன்மையான் வேதங்கள் நாளோடும் ஆரங்கம் நாளூர் மயானத்து எம் பாலோடு நெய்யாடி பாதம் பணிவோமே. பாடலுடைய பொருள்: திருமாலும் நான்முகனும் தேட அவர்களுக்கு அரியராய் நீண்ட நெடும் சோதி பிழம்பாகி முதலும் மடியும் காணாதவாறு ஓங்கி நின்றவன். நான் மறைகளும் 6 அங்கங்களும் ஆகி நாளூர் மயானத்தில் வீட்டிருந்து பாலுடன் நெய்யேற்று பூசை ஏற்பவன் பெருமான். அப்பெருமானின் திருவடிகளை பற்றி போற்றி பணிவோமாக. 10வது பாடல்: துன்பாய மாசார் துவராய போர்வையார் புன்பேச்சு கேளாத புண்ணியனை நண்ணுமின்கள் நண்பால் சிவாய என நாளூர் மயானத்தே இன்பால் இருந்தானை ஏத்துவாருக்கு இன்பமே. பாடலுடைய பொருள்: துன்பமாகிய அழுக்கொடு பழுப்பாகிய போர்வை கொண்டு புறச்சமயத்தார் கூறும் புன் பேச்சுகளை ஏற்காது புண்ணியனாய் விளங்கும் இறைவனை சென்று சேருங்கள். பேரறிவு வாய்க்க பெற்றதால் மனமொன்றி சிவாய நம என கூறி நாளூர் மயானத்தில் இன்பப் பேரொளியாய் வீற்றிருக்கும் தலைவனை போற்றி புகழுங்கள். இங்கனம் செல்வாருக்கு இன்பமே கிட்டும். இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். ஞாலம் புகழ் காழி ஞான சம்பந்தன் தான் 4 மறையோதும் நாளூர் மயானத்தை சீலம் புகழால் சிறந்து ஏத்த வல்லாருக்கு ஏலும் புகழ் வானத்து இன்பாயிருப்பாரே. பாடலுடைய பொருள்: உலகில் புகழோச்சும் சீர்காழி பதியில் வாழும் திருஞான சம்பந்தன் 4 மறைகளும் போற்றும் நாளூர் மயானத்தை சிறப்பு விளங்கும் நிலையில் போற்றி பாடிய இத்திருப்பதிகத்தை பாட வல்லார் விண்ணுலகில் சிறப்புடன் இன்பமாய் வாழ்வார்கள். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் நாளூர் மயானத்தில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.